வணக்கம் மக்களே. இன்னைக்கு மணப்பாடுன்ற ஒரு கிராமத்தில் இருக்கிறோம். உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயற்கை படம் இங்கே தான் எடுத்தாங்க. சரியான லொக்கேஷனுங்க. பீச்சுக்கு மேலே அப்படியே கொஞ்சம் மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் இருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் லேசா வெயில் இருக்கு, இருந்தாலும் அந்த அளவுக்கு தெரியலங்க. காற்று கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கு. இங்க அப்படியே பாருங்க, இங்க லைட் ஷூட் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்த பாத்தீங்கன்னா இது நடுவுல இருக்குங்க. இந்த சர்ச் வந்து பாருங்க நடுவுல இருக்கு. அதை சுத்தி கடல். இங்க சர்ச் திரும்ப பாத்தீங்கன்னா அப்படியே கடல் கண்டினியூ ஆகுது. இங்க வந்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி வாங்க. ஏன்னா எந்த இடத்துக்கு போய் பாக்குறதுன்னே தெரியல. நாங்க வந்து இங்க வர ஐடியாவே இல்லை. சரி பக்கத்துல இருக்குது, இயற்கை படம் எடுத்த இடம் இங்க இருக்குது, அங்க போய் பார்த்துட்டு வரலாம், டச் பண்ணிட்டு போலான்னு தான் இங்க வந்தோம். ஆனா இங்கே கிட்டத்தட்ட நாங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல இருக்கிறோம். இன்னும் இங்க இருந்து கிளம்புறதுக்கு மனசு வரல. அவ்வளவு சூப்பரா இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா தனியா இங்க வந்து ஒரு ஹாஃப் டே வாச்சும் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இங்க வந்துருங்க. கடல், லைட் ஹவுஸ். இந்த இடத்தோட வரலாறை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. 1542 புனித பிரான்சிஸ் சேவியர் என்றவர் அவருடைய மதத்தை இங்க பரப்புறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தாரு. அதன் பிறகு போர்ச்சுகீசியர்கள் 1581 கடல் வழி மார்க்கமாக இந்த இடத்துக்கு வந்தாங்க. அப்போ ஒரு பாறை மேல நிறுவப்பட்டது தான் இந்த ஆலயம். இங்க இருக்கிற சிலுவை வந்து ரொம்பவே ஸ்பெஷலானது. ஏன்னு பாத்தீங்கன்னா ரோம்ல இருந்து இந்த சிலுவை எடுத்துட்டு வந்தாங்க. இது இயேசுவோட உண்மையான சிலுவையில இருந்து எடுத்த ஒரு பாகம். இங்க எல்லா வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 14ஆம் நாள் இந்த சிலுவையை வந்து ஊர்வலமா எடுத்துட்டு செல்வாங்க. ஸோ இந்த ஒரு சைட்ல வந்து அலை கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்படியே அந்த பக்கம் பீச் பார்த்தோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா அலை வந்து கம்மியா இருக்கு. போட்ரா ஸோ ஒரு ஆர்வத்துல இறங்குறோம். ஏறது எப்படின்னு தெரியல. பார்ட் 2வா? குட்டி ராதிகாவா ரெடி பண்ணிட்டு சலிச்சு விட்டுருவோம் நாங்க. இது பாருங்க, இது வரைக்கும் வந்து தண்ணி எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கு. அந்த பீச்சு கடலோட அலை வந்து எங்க இருக்குது பாருங்க. இந்த அலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்குது. சாரல் இங்க அடிக்குதுங்க. அங்க இருக்குது பீச்சு, பார்த்தா தெரியும். இங்க சாரல் அடிக்குது. என்ன ஆங்கிள் போட்டோ எடுக்கிறாங்கன்னு தெரியல. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போட்டோ எடுத்துக்கிறாங்க.
வந்தீங்கன்னா நீங்க இங்க வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இறங்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை 2 தடவை யோசனை பண்ணீங்க பாருங்க. அங்க இருந்துதான் இவ்வளவு தூரம் வரும். ஒரு ஆர்வத்துல இறங்கிட்டோம், முடியல. அதுதான்டா அம்மாவோட பவர், தாயோட பவர். அதுதான் எங்களால தனியாவே ஏற முடியலங்க. ஒரு லேடி வந்து குழந்தைய தூக்கிட்டு அங்கிருந்து இறங்குனாங்க, திரும்ப இங்கிருந்து ஏறினாங்க. அதுதான் தாயினுடைய சக்தி. நம்ம ஊர்ல எல்லாம் வாக்கிங் போவாங்களே, 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்னு போவாங்க. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குமா, ஒரு 500 மீட்டர் இருக்குங்க. கீழே இறங்கிட்டு திரும்ப மேலே ஏறினா போதும். ஒரு நாளைக்கு ஏதாவது காலையில இல்லைன்னா சாயங்காலம் நம்ம ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வாக்கிங் போறதுக்கு சமமா இருக்கு இடம். ஆனா உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருக்குதுங்க. இந்த இயற்கையில மயங்கி தான் வந்து இறங்கிட்டோம், சுத்த முடியல. நெக்ஸ்ட் ரெஸ்ட். அடுத்து எங்கன்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். தூக்கம் வேற நைட்டு சரியா இல்லை. விடிகாலில் 4 மணிக்கு தான் போனோம். போயிட்டு தூங்கி எழுந்து அப்படியே வந்து 2 கோயில், திருச்செந்தூர் முருகர் கோயிலை பார்த்துட்டு முத்தாரம்மன் கோயில், அடுத்தது நேரம் இங்கே வந்துட்டோம். இப்போ மணி வந்து 12 ஆகுது. இதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்றது வந்து பேசிட்டு இருக்கோம். அடுத்து எங்கன்றது வந்து போகும்போது சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல காரில் நீங்கள் வரீங்கன்னா ஓகே, ஏதாவது வாடகை காட்டு இல்லை உங்கள் ஓன் வச்சுட்டோ காரில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பஸ்ஸில் வந்து அதுலேருந்து அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி வர்றதுலாம் வந்து ஆட்டோ இருக்கு. ஆனால் எல்லா நேரமும் ஆட்டோ இருக்குமான்றது வந்து தெரியல. இப்படி இங்கே நிறைய பேர் இந்த டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் வந்திருக்காங்க. கேபில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லாம் வேனில் இல்லைன்னா ஓன் தான் வராங்க. டைம் வந்து இங்கே ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வாங்க. சுற்றி பார்க்கறதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் இருக்குது, அதுக்கப்புறம் சுற்றி பீச்சில் போயிட்டு இறங்கி ஏறுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. இன்னொரு இடம் இருக்கு. நீங்க அப்படியே இந்த ரோடு வழியா இப்படி மேல வந்தீங்கன்னா சர்ச்சுக்கு போகலாம். அப்படியே ரோடு வந்து அங்க கீழே பிரியுதுங்க, அந்த இடம் பிரியுது பாருங்க. அங்க பிரியிற இடத்துல வந்து இங்க பேக் வாட்டர் இருக்கு, உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியாது. இந்த இடத்துல இது ஃபுல்லா வந்து சி பேக் வாட்டர். இங்க வந்து கடல், இந்த இடத்துல பாருங்க அலையே இல்லை. நம்ம அங்க எவ்வளவு அலை பார்த்தோம். இங்கேயும் நிறைய பேர் வந்து பிடிக்கிறாங்க ஃபேமிலியோட வந்து. அது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா போட்டு, மீன் பிடிக்கிற போட்டு. இப்போ நாங்க அந்த இடத்துல இறங்கிட்டதுனால இங்க இறங்கல. இப்போ அடுத்து வந்து பழனி போலான்னு பிளான் போட்டிருக்கோம். இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம்னு நினைக்கிறேன், 3 to 4 hours டிராவல். அங்க போயிட்டு ஈவினிங் முடிஞ்சா பழனிக்கு போயிடுவோம். ஏன்னா நாளைக்கு வந்து ஆடி 18 முருகர் கோயில் விசேஷம், கூட்டமாகவும் இருக்கும். எந்த அளவு போய் பார்க்க முடியும்னு தெரியல. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், போய் பார்ப்போம். நாங்கள் அடுத்த இடம் பார்ப்போம்.